இந்த பூவுலகில் நீங்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் எப்பொழுதுமே தன் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணங்களை தன் உள்ளத்தில் வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன். எதுவும் தேவை இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒருவன் இருந்தால் அவன் ஒரு சுத்த ஆன்மீகவாதியாக மட்டும்தான் இருக்க முடியும். சுத்த ஆன்மீகவாதி அப்படிங்கிறது வனத்துல வாழக்கூடியவங்களாகவும் உலக வாழ்க்கை எதுவும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தான் அப்படி ஒரு வாழ்க்கையை உள்ளத்தில் வைத்துக் கொள்ள முடியும். ஆன்மீக தொண்டுகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக தேவைகள் நிறைய இருக்கும். அவங்களுடைய நடைமுறையும் பக்குவமும் இறைஞானமும் மட்டும்தான் ஆன்மீகம் என்பதை புரிந்துதான் நாம் அவங்களை ஏற்க முடியும். ஆன்மீகம் என்றதை எல்லோரும் விதவிதமாக பயன்படுத்துகிற எண்ணங்களை உடையவர்களாக இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொள்கிறோம். ஆன்மாவை தெய்வம் என்று கருதக்கூடிய ஆன்மீகவாதிகளும் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறது என்று பிரபஞ்ச பேர் ஆற்றலை தெய்வமாக நினைக்கின்ற ஆன்மீகவாதிகளும், தெய்வம் நம்மளை போல் உருவனவே இருந்து கொண்டு இருக்கிறது என்று சிந்திக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளும், இப்படி பல்வேறு விதத்தில் பல்வேறு கோணத்தில் ஆன்மீகத்தை மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லா நெறிகளுமே இறுதியில் ஞானத்தை அடைகின்ற மார்க்கம் தான் என்பதை புரிய வேண்டும். லட்சியத்தில் ஞானம் இருந்தால் அதை அடைவார்கள். அந்த லட்சியத்தில் பயனுடைய கேள்விகளும் பயனுடைய ஆசைகளும் மட்டும் இருந்தால் சில பேருடைய பிரார்த்தனைகளில் அது நிறைவேறுகிறது, பல பேர்களுடைய வேண்டுதல்களிலே அது நிறைவேறுகிறது. ஆனால் ஞானம் என்றதை மட்டும் அடைய நினைப்பவன் இறைஞானத்தையும் இறைவனையும் மட்டுமே அவன் சிந்தித்து இந்த உடலையும் இந்த ஆத்மாவையும் இறை சக்தி மயமாக்க வேண்டும் என்று சொல்லி தர்ம காரியங்களையும் உள் ஒழுக்கங்களையும் உள்ள தூய்மைகளையும் ஒரு மனிதன் பெற்றான் என்றால் அவன் தன்னை இறைமயமாக்கிக் கொள்ள இயலும் என்பது உண்மை. ஆனா அந்த நெறிகளை பின்பற்றி வருவது ஒரு கடினமான நிலை. தன் மனமே தன்னை கெடுக்கும், பிறருடைய இடைஞ்சல்களும் கெடுக்கும். இப்படி பற்பல விஷயங்கள் தன்னை ஆன்மீக உண்மை நெறிகளுக்குள் போக விடாமல் தடுப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. நம்ம உள்ளத்தை ஒரு சிந்தனைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம மனதை இழுத்து பிடித்தோம் என்றால் அப்படி உட்கார்ந்திருக்கும் பொழுதே நம்முடைய மனம் எங்கேயோ போய் நிற்கும், எதையோ போய் சிந்திக்கும். ஆக ஆன்மீகம் ஞானம் என்ற லட்சியத்திற்கு அது தடையாக மாறும். அப்போ மனதை சிதறவிடக்கூடாது என்ற உண்மையை ஞானத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியவாதிகள் கடைபிடிக்க வேண்டும். அதை கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் ஒரு அருமையான இனிய பாடலிலே நமக்கு புகட்டி இருக்கிறார். கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அலைய விட்டு பண்ணிடும் பூஜையினால் பயனொன்றும் இல்லையடி. 2 அடிகளுக்குள்ள சொன்ன வார்த்தை கண்ணுக்கு இனிய கண்டு அப்படின்னு சொல்ற. கோயில்ல பெரிய அலங்காரத்தை பண்ணிடுறோம், அந்த அலங்காரம் இனிமையான காட்சி. அந்த காட்சிகளை கண்டு மனிதன் தன்னை மறந்துக்கலாம். அடுத்து இன்னொரு கருத்து, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தோற்றங்களை கண்டு கண்ணுக்கு இனிமையான காட்சி என்று கருத்தை இழந்து விட்டவரும் உண்டு. இந்த உலக மாயைகளை காணுகின்ற ஓவியங்கள், சிற்பங்கள், இவைகளை கண்களால் கண்டு தன் மனதையும் அறிவையும் பறிகொடுத்து இறைஞானத்தை இழந்தவர்களும் உண்டு. இவைகள் அனைத்தையும் இழக்காமல் இருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால்
மனதை காட்டில் அலைய விடக்கூடாது. நீ எதை நோக்கி வந்தாய்? இறைவனை நோக்கி வந்தாய். உன் மனம் எதை பற்றி இருக்க வேண்டும்? இறைவனை பற்றி இருக்க வேண்டும். அந்த இறைவனை பற்றி இருக்கக்கூடிய சமயத்தில் உனக்கு தோன்றுகின்ற உள் உணர்வுகளை இறைவன் பால் நீ செலுத்தி விட்டாய் என்றால் உன் லட்சியம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதைத்தான் கண்ணுக்கு இனிய கண்டு உன் மனதை காட்டிலே அலைய விட்டு 1000 கோடி பூஜையை நீ பண்ணினாலும் அதில் பயன் இல்லைன்னு சொன்னார். அப்போ முதல்ல தேவை என்னன்னா, மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு கருத்து நோக்கத்துக்குள்ள கொண்டு வருவது. அந்த கருத்து நோக்கத்துக்குள்ள கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த இறை பலனையும் ஞானத்தையும் ஒருவன் பெற முடியும். ஆனா ஞானம் என்பதை அவ்வளவு விரைவில் யாருமே அடைய முடியாது. ஞானத்தை நோக்கி ஒருவன் தவம் இருந்து அந்த தவத்தில் அவனுக்கு கிடைக்கிற காட்சிகள், அந்த தவத்திலே கிடைக்கிற பல தெய்வீக சாட்சிகள், அவைகளெல்லாம் அவனை பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தி விட்டால் அவன் ஞானியாகிறான். தான் தவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் தன்னுடைய மேனியை அடைவதும் தொடுவதுமாய் ஒரு விஷயத்தை அவன் அறிந்தான், உணர்ந்தான், நேருக்கு நேர் அவன் அடைகிறான் என்றால் அவன் நிறை பாக்கியம் உடையவன் என்பது பொருள். ஆனால் அடைந்த அந்த சக்தி எப்படிப்பட்டது? இந்த கண்ணுக்கு இனிய கண்டு அப்படிங்கிற வார்த்தையை கவிமணி எங்கிருந்து எடுத்திருப்பார்? மண் காட்டி பொன் காட்டி மாய இருள் காட்டி செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாவன் கண் காட்டும் மறியலர்தம் கண்வலையில் சிக்கி மிக அங்காடினாய் போல் அலைவுற்றாய் நெஞ்சே. பட்டினத்தார் பாடுதார். பட்டினத்தாருக்கு இப்படியெல்லாம் பாடக்கூடிய புலமை எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. பட்டினத்தார் வாழ்ந்த காலம் சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், சேர மண்டலம் போன்ற மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் சோழ மண்டலத்துல அவை வணிகராய் இருந்தவர் பட்டினத்து சுவாமிகள். அங்க புலவர்கள் புரவலர்கள் அதிகம். அரசு ஆளக்கூடிய தன்மையும் கவி பாடுகின்ற கவித்துவமும் நிறைந்த மன்னர்கள் இருந்தால் அவர்களை புரவலர்கள் என்று சொல்வார். கவி பாடுகின்ற வல்லமை பெற்ற நாடு கம்பன், ஒட்டக்கூத்தன் போன்ற பெருங்கவிஞர்கள் வாழ்ந்த நாடு சோழ நாடு. அந்த அவையில் புலமை மிகுந்த கவித்துவம் மிகுந்த புலவர்களோடு இணைந்து தன்னுடைய வாழ்வு காலத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர் தான் இறுதியில் இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து ஞானத்தை அடைந்தார். அதனால கவி பாடுகின்ற வல்லமை செவி மூலமாக கேட்டு சிந்தனையிலே இருந்து உணர்வு மூலமாக தன் உள்ளத்தில் தோன்றுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் அவர் கவி போலவே பாடியிருந்தார் பட்டினத்தார். அதனால்தான் இந்த பாட்டு அவர் சொல்லுவாரு, மண் காட்டி, மண்ணுனா மனிதன் வாழ்வதற்கு பூமியை காட்டினார்னு சொல்றார். மண்ணு மட்டும் போதாது மகனே, நீ வாழ்வதற்கு அதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய பொன்னையும் காட்டினார். மண்ணுக்குள்ள பொண்ணு மறைந்திருக்குடா. உன் உடம்புக்குள்ள உணர்ச்சி, ஆசை, பாசம் எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஆத்மாங்கிற ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. அந்த சக்தியை மறைத்திருப்பது உன் சரீரம். அதை இழவிடாமல் தடுத்ததோ உன் ஆசை. அதை கண்டுகொள்ள முடியாமல் உன்னை திசை திருப்பி செல்ல வைத்தது உணர்ச்சி. உன்னை மயக்க நிலைக்கு கொண்டு போனது பாசம். இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மறைத்து உன்னுடைய ஆன்மாவை இழவிடாமல் தடுத்தது உன் சரீரத்துக்குள் தான் அது மறைந்திருக்கிறது என்பதை நீ மறந்து விட்டாய். சிந்திக்க முடியாமல் தவிக்கின்றாய் என்பதை, மண்ணுக்குள் பொன் இருப்பதை மனிதன் பார்க்காமல் இருந்ததை போலதான் இந்த சரீரத்துக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை மனிதன் பார்க்காம இருக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார். அதான் மண் காட்டி பொன் காட்டி, மண்ணை ஈடு காட்டி
மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கும் பொன்னை காட்டி மானிடா நீ வாழ்ந்து கொள்ளலாம் என்று நமக்கு இறைவன் அர்ப்பணித்தான். அப்படி நமக்கு மண்ணையும் பொன்னையும் காட்டிய தேசிகன் என்றால் உயர்ந்தவன் என்பது பொருள். அது ஒரு ஜாதியின் பெயர் அல்ல. பட்டினத்தார் காலத்துல இன்னைக்கு அது ஒரு ஜாதியின் பெயர். அது ஜாதியின் பெயராக மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்பதுதான் அர்த்தம். பட்டினத்தார் காலத்துல அது ஜாதி கிடையாது. தேசிகன் என்றால் தெய்வீகமானவன், தெய்வம் என்பது பொருள். அதான் தேசிகனை போற்றாமல் செங்காடு. செங்காடு என்றால் சுடுகாடுன்னு அர்த்தம். சுடுகாட்டுல ருத்ர தாண்டவத்தை ஆடிய தேசிகனாகிய சிவபெருமனை போற்றாமல் கண்காட்டும் தரியனர்தம். இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு இடத்தையும் படிக்க சொல்லக்கூடாது. மனிதனுடைய கண் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஒரு அழகான காட்சியை காட்டும், பார்க்கும். அப்ப இந்த ஆத்மாவுக்கு இந்த கண் காட்டுகிறது என்பது பொருள். நம்ம அப்படி அர்த்தத்தை கொண்டு வரணும். அந்த அர்த்தத்தை கொண்டு வரும்போது இந்த கண் பார்க்கின்ற ஒரு விஷயத்தை போய் உண்மைன்னு நினைச்சு அதுவே சிறந்தது என்று நினைத்து தன் மனதையும் மதியவும் பறி கொடுத்தான் மனிதன் சொல்றார். கண் காட்டும் தரியனர்தம் கண் வலையில் சிக்கி. அடுத்த வார்த்தை, தன்னுடைய கண்கள் காட்டக்கூடிய காட்சியிலே அறிவை இழந்து, மதியை இழந்து, உணர்வை இழந்தான். அது மட்டும் போதாதுன்னு நினைச்சு பிரத்தியார் இவனை பேரழகன் என்று நினைத்ததையும் பேரழகி என்று சிந்தித்ததையும் அடுத்தவர்கள் பார்க்கின்ற கண் மயக்கத்திலே தன் அறிவை பறிகொடுத்து ஞானத்தை சிந்திக்க முடியாமலாகிவிட்டாய் மானிடா. அதுதான் சொன்னார். கண் காட்டும் கண் வலையில், அது பிரத்தியார் காட்டக்கூடிய கண் வலையில சிக்கி அங்காடி நாய் போல். அங்காடினா சந்தக்கடை. சந்த கடையில ஒரு கடையில கருவாடு, ஒரு கடையில கருப்பட்டி, இப்படி ஒவ்வொரு பொருளா இருக்கும். ஒரு நாய் வருது, முதல்ல போன உடனே கருப்பட்டியில வாங்கி வச்சுது. அதை தின்னு வயத்தை நேரத்துக்கு போயிருக்கலாம். அடுத்து பக்கத்துல ஒரு பாஸ் எடுக்க அது எது பார்ப்போம்னு சொல்லி அடுத்த கடைக்கு போனா அங்க கருவாடு இருந்துச்சு, அதை ஒரு உடுப்பு கொடுத்துச்சு. இப்படி ஒவ்வொரு கடையா போய் அரைஞ்சி கடைசியில் அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதான் அங்காடி நாய் போல், சந்தக்கடை நாய மாதிரி அங்கு இங்குமா அரைஞ்சி அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பேராசையை பட்டு கடைசியில உடலை இழந்து, உணர்வை இழந்து, வலிமை இழந்து, மண்பல் விழுந்து, செவி திமிர் வந்து, கண்ணிருண்டு, காதடைத்து, எல்லா புலன்களுடைய ஆற்றல்களை இழந்து இயலாத மானிட சர்க்கமாக மாறி தன் வாழ்வையே முடித்து கொண்டார் அப்படின்னு சொல்லுதார் பட்டினத்தை. அப்படி அந்த பட்டினத்தார் கூறிய அந்த அற்புதமான வார்த்தையை கவிமணி ஒரு பாயிண்ட்ல எடுத்தார். கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அலைய விட்டு பண்ணிடும் பூஜையினார் பயனொன்றும் இல்லையடி. அப்ப மனதை கொண்டு வாயா, உருவத்தை மட்டும் பார்த்து நீ ஒரு முடிவுக்கு வராத. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பேரும் தேருக்கு அச்சாணி என்னார் உடைக்கின்றார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும். தேர் பெரியது, அச்சாணி சிறியது. அச்சாணியை பிடுங்கி ஒருத்தன் விளையாட்டுக்கு தூர வச்சுட்டோம்னா தேர் ஓடுமா? ஓடாது. அதான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும். உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அச்சாணிய மாதிரி சில மனிதன் இருப்பான், உருவத்துல அசிங்கமா இருப்பான், அருவருப்பா இருப்பான், சாதாரணமா இருப்பான், இழிகுலத்தில் பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய மாதிரி அருவருப்பா தெரியுமா. குலம் ஒருவரை நிர்ணயிக்க போறதே இல்லை. குணமும் நற்குணமும் ஒழுக்கமும் அறிவும் பண்பும் பக்தியும் பாதமும் தான் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்று சொல்ல வைக்கும். அவன் நடத்துகிற தர்மம் தான் அதுக்கு காரணம். அப்போ உருளுகின்ற பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அச்சாணிய போல இருக்கக்கூடிய தரமான மானிடர்களும் உலகத்துல உண்டுன்னு சொன்னார். இப்படியெல்லாம் பற்பல விஷயங்களை நமக்கு சொல்லி நம்முடைய மனதையும் அறிவையும் தீட்டி தெளிவாக இரு மகனே என்று சொன்ன ஞானிகள் பலர். அத்தனை பேர் சொல்லிட்டாங்க. பட்டுக்கோட்டையார் அருமையா சொன்னார். ரொம்ப அருமையான பாடல்கள்ல பட்டுக்கோட்டையார் சித்தர்களும் ஞானிகளும் சிந்தனையிலே யோகிகளும்
புத்தரும் தான் இயேசுவும் உத்தமர் தான் காந்தியும் எத்தனையோ எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சீங்க, என்னடா பண்ணி கிழிச்சிங்கன்னு எழுதினாங்க. சித்தர்கள் ஞானத்தை எழுதினாங்க, யோகியர்கள் தத்துவத்தை சொன்னாங்க, புத்தர் போதித்தார், இயேசு வாழ்ந்து காட்டினார். இப்படி எத்தனையோ பேர்கள் நமக்கு நற்பலன்களை நற்கருத்துக்களை எழுதிய நூல்களும் போதனைகளும் நிறைய இருந்துச்சு, எல்லாம் தான் படிச்சீங்க. அதெல்லாம் படித்து என்னடா செஞ்சீங்க? கடைசியில் புத்தகத்தை கிழிச்சு தூரத்தான் போட்டீங்க. என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டுல இருக்குது. அதனால அவர் ஏன் இந்த வார்த்தையை எப்படி சொன்னார்னா, அவருக்கு இந்த சமுதாயத்தை மேல வெறுப்பு. எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது மனிதன் சாதாரண விஷயத்தை போய் தொங்கிக்கிட்டு கிடந்து தன்னுடைய வாழ்க்கையும் சமுதாயத்தையும் சீர்குலைத்து விட்டானே என்ற ஒரு வேதனை தாங்க முடியாம எரிச்சல் பட்டு எழுதிட்டார். சித்தர்களும் யோகிகளும் ஞானியர்களும் சிந்தனையிலே ஞானிகளும் புத்தரும் தான் இயேசுவும் உத்தமர் தான் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சாங்க, என்ன பண்ணி கிழிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிழிச்சாங்கிற வார்த்தை ஒரு கோபத்தை காட்டிட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு இந்த உலகத்துல நம்மெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி கவிஞர்கள், புலவர்கள், ஞானியர்கள், அரச பெருமக்கள் நமக்கு நீதியை கொடுத்தாங்க. அதனால எல்லாருக்கும் காரணம் எங்க போனாலும் கடைசியில தெரியக்கூடியது மனசு தான் தெரியும். நம்ம மனசை சரி வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே சரிதான். நம்முடைய மனசு எப்படிப்பட்டதுன்னா பச்சை கண்ணாடி போட்டவருக்கு பார்க்கறதெல்லாம் பச்சையா தெரியும். அப்போ மனசு அந்த பச்சையில மழுங்கிடுதுன்னு அர்த்தம். ரெட் கலர்ல கண்ணாடி போட்டா பார்க்கறவனுக்கு ரெட்டா தெரியும். ஏன்? அவன் மனசு அந்த கலர்ல போய் மயங்கிடுன்னு அர்த்தம். இப்ப கலர்னு என்ன சொல்றோம் நீங்களே புரிஞ்சுக்கலீங்க. மனிதன் தன் வண்ணங்களில் எண்ணங்களை பறிகொடுக்கிறார். வண்ணங்களில் எண்ணங்களை பறிகொடுத்து மதியை மயக்க வைக்கிறார். ஒவ்வொரு பொருள் மீதும், ஒவ்வொரு தோற்றத்தின் மீதும், ஒவ்வொருடைய அறைகள் மீதும் மனிதர் வைக்கின்ற பற்றின் காரணத்தினால் அவன் தன்னை தரமற்றவனாகவும் காட்டுகிறான், தரம் உள்ளவனாகவும் மாற்றுகிறான். ஆக எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் எல்லாமே சரி. எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் எல்லாம் சரி. ஆகையால் நம் எண்ணங்களை எப்பொழுதும் சரியாக வைத்திருக்க வேண்டும். வள்ளுவர் சொல்வார், எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்காகும். எதை செஞ்சாலும் நீ எண்ணி என்றால் சிந்தித்து என்பது. சிந்தித்து செயல்படு. அப்படி நீ செயல்பட்டால் சரியோ தவறோ நீ ஏற்றுக்கலாம். ஆனா நீ சிந்திக்காமல் செயல்பட்டு ஒரு தவறு வந்தாலும் நீ தான் அனுபவிக்கணும், சரி வந்தாலும் நீ தான் அனுபவிக்கணும். ஆக நீ சிந்திப்பது மிகவும் நன்றின்னு சொன்னார் வள்ளுவர். அப்பேற்பட்ட அறிவை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கான், அப்பேற்பட்ட மனசை நமக்கு கொடுத்திருக்கான். கடவுள் எனக்கு என்ன செஞ்சாமன்னு நீங்க எல்லாம் நினைக்க கூடாது. இவ்வளவு பெரிய சரீரத்தை கொடுத்து, இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்து, இவ்வளவு பெரிய ஒரு சின்ன கண்ணை வச்சு உலகத்தையே பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தானே, ஒரு மனிதனால் கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. கொடுக்க முடியுமா ஒரு மனிதனால? முடியாது. செவ்வன ஆடி போல்னா ஒரு சின்ன கண்ணாடி கூட ஒரு மலையை கூட பார்த்துடலாம். பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு கண்ணாடி, இந்த அளவு கண்ணாடிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மலையை கூட அந்த கண்ணாடிக்குள்ள பார்த்துடலாம். அதை விட அதையே பார்க்கக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வச்சுன்னா இந்த கண்ணுல இருந்தா வச்சு. அதனால ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு கிடைத்திருக்குன்னு சொன்னா அது பகவானுடைய ஒரு அரிய பரிசு. அப்பேற்பட்ட சரீரத்தை நீதியான வழியில், நெறியான வழிகளில், உண்மையான நெறிகளில், ஒழுக்கமான வழிகளிலே பயன்படுத்தி ஆண்டவனை அடைவதற்காக பாடுபட்டு உலகத்தில் தர்ம தானங்களை நாம் செய்து இந்த பூவுலகில் புனிதமாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பேரானந்த மிகுந்த மனதை நாம் பெற்றோம், அதை பயன்படுத்த வேண்டும். பகவான் மனதை கொடுத்தார், ஆனா அதை நம்ம பயன்படுத்தணும். அதனால புனிதமான மனதை இறைவனுக்கு காணிக்கையாக்கி மாசிலாத மனதுக்குள் ஈசனை வாழ வைத்து என்னாலும் இந்த உலகில் புனிதமாக வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம்.